எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரிவான ஒரு ஆழமான விவாதம் டீலிமிட்டேஷன் பில் சம்பந்தமா நடந்தது. எந்த சூழ்நிலையிலும் அது நம்ம ஏற்கனவே அந்த பில்ல தோக்கடிச்சிருக்கோம். அந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, இல்ல 50% எல்லா மாநிலங்கள்லயும் ஏறும் அப்படி இருந்தாலும் சரி, அது டீலிமிட்டேஷன் பில் எந்த ஃபார்ம்ல வந்தாலும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் அது ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது, இந்திய ஜனநாயகத்தை முடக்கக்கூடியது. அதனால தமிழ்நாட்டிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை யாரும் ஆதரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நாங்க எடுத்திருக்கோம். நானும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் இது சார்பா கூட்டணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை திமுக இந்த கூட்டத்துல பங்கேற்கல, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நீங்க திமுக தான் கேட்கணும். அவங்க ஏன் திமுக கூட்டத்துல பங்கேற்கல அப்படின்னு. ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டத்தை மீண்டும் கூட்டினால் திமுக அவங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மிக நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எந்த கட்சியும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பேரழிவான ஒரு பில்லுக்கு ஒரு வாக்களிக்க கூடாதுங்கிற ஒரு வலுவான நிலைப்பாடு தான் நாங்க எடுத்திருக்கோம். அதே கோரிக்கையை தான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வைக்கிறோம். இந்த பில்லுக்கு எதிராக நீங்க ஏப்ரல் மாதத்துல எந்த நிலைப்பாட்டில் அவங்க இருந்தாங்களோ அதே நிலைப்பாட்டில் அவங்க தொடர்ந்து இருக்கணும்னு நான் நம்புறேன். காங்கிரஸ் அழுத்தத்தின் காரணமா தான் இப்படி ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கதா இந்த விஷயத்துல, அதாவது தொகுதி மறுவரை விஷயத்துல ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்து திமுக நிலைப்பாடை தெரிஞ்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் அரசியல் செய்வது பழக்கமாயிருச்சு. ஒரு நாடே ஒரு பேரழிவை நோக்கி இருக்கு, இந்திய ஜனநாயகமே அடித்து நொறுக்கப்பட ஒரு சூழல் இருக்கு. தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்திலையும் நம்ம குரலே இருக்காது. நம்ம நாடாளுமன்றத்துக்கு போவோம், ஆனா அங்க பேச முடியாது. தமிழ்நாட்டிற்கு என்ன வேணும், தென் மாநிலங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வேற ஏதோ மாநிலங்கள்ல இருந்து எம்பிக்கள் முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம போய் அங்க உட்கார்ந்துருப்போமே ஒழிய நம்மளால பிரயோஜனம் இருக்காது. அன்புமணி ராமதாஸ் உட்பட யாருக்குமே அங்க எந்த விதமான ஒரு வேல்யூ அங்க இருக்காது. அத முதல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் சபைக்கே வர்றதில்லை, அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு தெரியறதில்லை. ராகுல் காந்தி மேகதாது காவிரி விஷயம் பத்தி பேசாம வெறும் தொகுதி மறுவரை மட்டும் பேசுறதுக்கான காரணம் என்ன? இப்ப தொகுதி மறுவரை பில்லு கொண்டு வரல, ஏற்கனவே கொண்டு வந்தாங்க, இப்ப கொண்டு வர சொல்லிருக்காங்க. எப்ப கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஏன் மேகதாது விவகாரம் தொடர்பா ராகுல் காந்தி பேச மறுக்கிறார்? தமிழ்நாட்டுக்கு ஏன் பேசல அப்படின்ற கேள்வி பல்வேறு தரப்பினர். காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட நிலைப்பாடு ரொம்ப உறுதியானது. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ தாவேக அரசோ தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு தராது அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். இப்ப தண்ணியும் வந்திருக்கு. அதனால இப்போதைக்கு இப்ப மழை பெய்யுது, தண்ணி வருது, இந்த பிரச்சனைக்கு நீண்ட காலமாவே இப்படிதான் இருக்கு. அதுலயும் நம்ம ஒருமித்த கருத்தோட செயல்படணும். தமிழ்நாடு கட்சிகள் எந்த மாற்றம் கிடையாது. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, நீங்க டீலிமிட்டேஷன் பில் வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே மொத்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிடும். நம்ம மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு எந்த மதிப்பும், அவர்களுடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பும், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதித்துவத்திற்கு எந்த விதமான மதிப்பும் இருக்காது. அதாவது நம்ம ஒரு மிக ஆபத்தான ஒரு கட்டத்துல நம்ம பயணம் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு பெரிய ஆபத்து நம்மளை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் அந்த பில்லை நம்ம முதல்ல முறியடிக்கணும். அந்த பில்லை முறியடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போக முடியாதுல. அவங்க ஒரு கட்சி, ஒரு தேர்தல், ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அது டீலிமிட்டேஷன் பில் வலுப்படுத்தும். அதனாலதான் இந்த கூட்டத்தை நம்ம போட்டிருக்கோம். குறிப்பா நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை, குறிப்பாக பிரதம மந்திரிக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பலை நாடு முழுவதும், குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் வீசுற ஒரு சூழல்ல இனிமேல் தேர்தலில் நியாயமான முறையில் வெற்றி பெற முடியாது. அது ஏற்கனவே வெற்றி பெற முடியாதனாலதான் அவங்க SIR உட்பட தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டாங்க. அதையெல்லாம் ஈடுபட்டு கூட நீங்க ஒரு 35 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக இருந்த ஒரு தொகுதி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பிரதிநிதித்துவப்படுத்தின ஒரு தொகுதியில அவங்க மோசமான இடத்துல தோத்துருக்காங்க. அதனால அவங்க இந்த பில்ல வேகப்படுத்துவாங்கிறத சூழலை புரிஞ்சுக்கணும். இது ஒரு நாட்டுல நம்ம வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆபத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த ஆபத்தை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்தை மேகதாது அணை விவகாரத்தை திசை திருப்பணும் தான் இந்த கூட்டம் நடத்திருக்காங்க. யாருமே பங்கேற்காத போது தமிழகத்தோட ஒட்டுமொத்த பிரதிநிதிகளுடைய இல்லைங்க, நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இது ஒரு முதல் முயற்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முதல் முயற்சி எடுத்திருக்காங்க. இப்ப தாவேகா கூட்டணியில் பங்கு வகிக்கிற கட்சிகள் இதுல கலந்துகிட்டு இருக்கோம். இதுவே ஒரு இறுதி கூட்டம் நான் நினைக்கல. இல்ல, இதுதான் இறுதி கூட்டம், இதுதான் இறுதி ஒரு நிலைப்பாடு நான் நினைக்கல. இதை தாண்டியும் நம்ம மற்ற கட்சிகளையும் ரீச் பண்ணும், அவங்களுக்கும் அழுத்தம் கொடுக்கணும், அவங்களோட பேசணும், தேவைப்பட்ட அவங்களோட சண்டை கூட போடலாம். அதுக்கான உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதை பண்ணி நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்கு ஒரு பேரழிவு நம்ம தேடி கொடுக்க கூடாதுங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு.